அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னாலே அவ்வளவு விசேஷமாக இருக்கும். இப்போ அதுவும் போச்சு, எல்லாமே போச்சு. அன்னைக்கு கூட ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒருத்தன் அழுதுங்கிறான். ஏண்டா பொண்ணு பார்த்துட்டு வந்து நீ போனேடா? நான் போகல, நேரம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு சமயம் முகத்தை பார்த்த மாதிரி இது ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. நேரம் இல்லாதனால அம்மா அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வாங்கன்னா, அழகான பொண்ணு 6 அடி உயரம் நேரம்னு எல்லாம் சொன்னானுங்க. 3 அடி அகலம்னு எவனுமே சொல்லலைன்னா இல்லையா? அவன் கவலை பிரச்சனைன்றதும் கவலைன்றதும் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நிலைகள்லாம் போக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணால் பழமொழிகள் மூலமாக பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்தான். நிறைய அப்படி போகலாம். அப்படி தான் ஒரு மனைவி ஒரு மாமியார் வீட்டில் இருக்குது. அவன் தினம் அப்பப்போ போய் வர்றான் பஸ்ஸில் ஏறி. ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு, நானும் 10 நாளாக பார்க்குறேன்டா, தினமும் போய் வரையே நல்லா இல்லை அப்படின்னா. இன்னும் நல்லா இல்லை, எங்கே வந்து பாரு, அங்கே தான் தெரியும், உன் வீடு வேற என் வீடு வேற அப்படின்னா. இல்லைடா எதுவும் மரியாதையாக இருக்காதுடான்னாரு. சீக்கிரம் சொல்லியா, பஸ் வந்துடுதுன்னா. ஏதோ சொல்லி வைக்கிறேன்டா, அப்போ வயசானவன் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை சொல்லி வைக்கிறேன். உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. பஸ்ஸில் ஏறி உக்காந்தான், ஓரம் சீட்டு கிடச்சிது, வீசுகிற காற்றுல அப்படியே தூங்கிவிட்டான். என்னமோ சொன்னாரா அப்பா, உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வந்து, என்னமோ வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவார் விடு அப்படின்னு அர்த்தம் புரியாமலே அப்படியே ஆனந்தமாக பயணம் போனான். மாமியார் வீட்டுக்கு போனான். வடபாயசத்தோட தடபுள்ளான சாப்பாடு, ராத்திரி தங்கினான். மறுநாள் காலையில் எழுந்தான், குளித்தான், வந்து உக்காந்தான். மனைவியை கூப்பிட்டு கேட்டான், அம்மாடி என்ன டிஃபனுன்னா. அந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கேட்குது. மாப்பிள்ளை உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபனுன்னு கேட்டுது. நம்ம மாப்பிள்ளை தாண்டி அடிக்கடி வந்து போகிறவர் தானே, அவருக்கு என்ன கிடக்குது, டிஃபனுக்கு போடுறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ராத்திரி மீந்து போன பழையதை குண்டானில் போட்டு நீராகரத்தை ஊற்றி வையன்னுச்சு. ஒரு பாத்திரத்தில் பழைய சாதத்தை போட்டு நீராகரத்தை ஊற்றி கொண்டாந்து எதிரில் வச்சுது. இவங்க அமைதியாக இருக்கிறான். வரும் டிஃபன் வரும்னு. அந்த நீராகரமும் தெளிஞ்சு இருந்தது. இது இன்னான்னு இவன் எட்டி பார்த்தான். அந்த நீராகரத்தில் இவன் முகம் தெரிஞ்சுது. அப்போதான் நினச்சான் அப்பாவை நினச்சான், உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னாரே அப்பா, அது இதான் போலகுது நினச்சி சிரிச்சாங்க. அவன் சம்சாரம் கேட்டுது, எதுக்கே சிரிக்கிறேன்னு. இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார், அதுக்கு வருத்தப்பட வேண்டியது, சிரிக்கிறியே அதுக்கு இல்லடி. அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா. அதனால் வாழ்க்கையில் கொண்டாடுவதற்குரிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது. மனிதன் எப்படி வாழணும்னு பழகித்தான். ஒன்று ஞாபகம் வச்சுங்கய்யா, மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது. காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர். மனிதனுக்கு காலால் நடந்தாலும் இவனுக்கு மனிதன்னு பேர். நம்ம மனம்ன்ற சொல்லிலிருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள். இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும், பிரச்சனை வரும். கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல,